இந்திய சினிமாவில் பான் இந்திய படங்களின் வருகைக்கு பிறகு 1000 கோடி வசூல் சாதனை என்பது மிக பெரும் சாதனையாக பார்க்கப்படுகிறது. ஹிந்தி, தெலுங்கு மற்றும் கன்னட படங்கள் 1000 கோடி ரூபாய் வசூலை குவித்து சாதனை செய்துள்ளது. தமிழில் ஒவ்வொரு பெரிய படமும் திரைக்கு வரும் போதெல்லாம் நிச்சயமாக இம்முறை 1000 கோடி ரூபாய் வசூல் சாதனை படைக்கும் என ஆர்வமாக காத்திருப்பார்கள். ஆனால் தமிழ் ரசிகர்களின் கனவு இன்று வரை பலிக்கவில்லை. கடைசியாக லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த கூலி திரைப்படம் நிச்சயமாக 1000 கோடி ரூபாய் வசூலை எட்டும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் படம் கலவையான விமர்சனங்களை பெற்றதால் தற்பொழுது வசூல் குறைய தொடங்கிவிட்டது. இந்த நிலையில் மீண்டும் ஒருமுறை தமிழ் ரசிகர்களுக்கு ஏமாற்றமே மிச்சம். தலைவரின் கூலி திரைப்படம் தவறவிட்ட சாதனையை அடுத்து வரப்போகும் தளபதியின் ஜனநாயகன் திரைப்படமாவது நிறைவேற்றுமா என்ற எதிர்பார்ப்பில் ரசிகர்கள் காத்திருக்கின்றனர். தமிழில் அடுத்ததாக வரவிருக்கும் பெரிய திரைப்படம் என்றால் அது தளபதி விஜயின் ஜனநாயகன் தான். மேலும் விஜய்க்கு இது கடைசி படம் என்பதால் படத்தின் மீதான எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் மேலோங்கி நிற்கிறது. படத்தின் ஷூட்டிங் நிறைவு பெற்று தற்பொழுது அடுத்த கட்ட பணிகள் நடந்து வருகின்றன. அடுத்த ஆண்டு பொங்கலை முன்னிட்டு ஜனநாயகன் திரைக்கு வர உள்ளது. விஜயின் ஜனநாயகன் திரைப்படம் தற்பொழுது தமிழ் ரசிகர்களின் அடுத்த நம்பிக்கையாக மாறி இருக்கிறது. எச். வினோத் இயக்கத்தில் வெளியாக இருக்கும் இப்படம் ரசிகர்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்தால் நிச்சயமாக 1000 கோடி ரூபாய் வசூலை எட்டும் என கூறப்படுகிறது. இருப்பினும் பொங்கலுக்கு சிவகார்த்திகேயன் நடிக்கும் பராசக்தி மற்றும் சூர்யா நடிக்கும் கருப்பு ஆகிய இரு படங்களும் வெளியாக உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஜனநாயகன் படத்துடன் மோதாமல் பின்வாங்க வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்படுகிறது. மேலும் ஆளும் கட்சி படத்தின் ரிலீஸ் போது சில சிக்கல்களை கொடுக்கவும் வாய்ப்பிருக்கிறதா. இந்த தடைகளை கடந்து 1000 கோடி ரூபாய் வசூலை ஜனநாயகன் திரைப்படம் எட்டுவது கடினம் என்றும் கூறப்படுகிறது. ஒருவேளை படத்திற்கு நல்ல விமர்சனங்கள் வந்தால் தமிழ் ரசிகர்களின் 1000 கோடி ரூபாய் வசூல் கனவு நிச்சயமாக அடுத்த ஆண்டில் நிறைவேறிவிடும். ஜனநாயகம் 1000 கோடி ரூபாய் வசூலை ஈட்டி தமிழ் திரையுலகிற்கு பெருமை சேர்க்குமா என்பதை தற்பொழுது கோலிவுட் வட்டாரத்தின் மிகப்பெரிய கேள்வியாக உள்ளது. பொங்கல் பண்டிகையின் பொழுது தொடர் விடுமுறை வருவதால் எதிர்பார்த்த வசூலை ஜனநாயகன் திரைப்படம் எட்டுமா அல்லது ஏமாற்றுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.